வங்கி கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு குற்றமும் பின்னடையும் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பாரியதொரு குற்றச்சாட்டு, அதுவும் கொலை வரி குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்து மேல சுமத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதற்கான எந்தவித நிரூபிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆதாரங்களும் கிடையாதுன்றது இன்றைக்கு வரைக்கும் உறுதியான ஒரு விஷயமாக இருக்கு. அது எந்த விஷயம் அப்படின்றத இந்த குற்றமும் பின்னடையும் எபிசோட்ல விரிவா பார்க்க போறோம். பொஸ்னியா போரினுடைய இருண்ட ரகசியம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இதுல பார்க்கலாம். 1990களை எடுத்துட்டா, அதாவது 1992 இருந்து 1995 வரைக்குமாக 3 ஆண்டு காலம் மிகவும் கொடூரமான தாக்குதல் நடந்தது. இனவரி தாக்குதல் நடந்தது. பொஸ்னியா போர் அப்படின்னு சொல்லலாம். மனித வரலாற்றிலேயே மறக்க முடியாத இருண்ட அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 1425 நாட்கள் முற்றுகையில இருந்துச்சு அன்றைய காலகட்ட சாராயேவா நகரம். தினமும் குண்டுவீச்சு, துப்பாக்கிச்சூடு, உயிர் பலி அப்படின்னு சொல்லி பாரியொரு போராட்டமாகவே அந்த நாடு சிதைந்தது. அந்த நகரத்துல 11,000 பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதிலையும் 1600க்கும் மேற்பட்ட குழந்தைகள். ஒவ்வொரு தெருவிலும் பயமும் பதற்றமும், அதே போல நாளுக்கு நாள் மரணமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ வெளியாகிற தகவல்கள் எல்லாம் இந்த போரினுடைய இன்னொரு கொடூரமான பக்கத்தை வெளிக்காட்டுது. சில பணக்கார மேற்கத்திய ஐரோப்பியர்கள் சுற்றுலா பெயர்ல உண்மையில மனிதர்களை வேட்டையாட வந்திருக்கலாம் அப்படின்ற அதிர்ச்சி குற்றச்சாட்டு தான் அது. வார இறுதி சுவாரஸ்யம் மாதிரி விமானத்தில் பெல்கிரேட் அங்கிருந்து ஹெலிகாப்டர் நேராக போர்க்களம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவங்க சாதாரண பார்வையாளர்கள் கிடையாது. ஸ்னைப்பர் துப்பாக்கி கையில வச்சிருப்பாங்க. உயரமான கட்டிடத்தில் இருந்து தெருவில் ஓடக்கூடிய பொதுமக்களை குறிவைத்து சுட்டதாகவும் சாட்சிகள் சொல்றாங்க. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரையுமே விட்டு வைக்கல. இது போரினுடைய பகுதியா இல்ல கொடூரமான விளையாட்டான்றதும் புரியாத புதிராகவே இருக்கு. ஒரு வேட்ட ட்ரிப்புக்கு 70,000 90,000 பிராங்க் வரைக்கும் செலவாகி இருக்குமா? ஆனா அதுவே முடிவும் கிடையாது. குழந்தைகளை சுட்டா கூடுதல் பணம் கொடுப்பாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. சிலர் போட்டி போடுற மாதிரி அதிக பேரை சுட முயன்றதாகவும் பாரியதொரு குற்றச்சாட்டு. ஒரு சாட்சியின்படி பார்த்தா ஒரே ஆள் 6 மணி நேரத்துக்குள்ள 2 குழந்தைகளையும் ஒரு பெண்ணையுமே 3 முதியவர்களையும் சுட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு இத்தாலிய எழுத்தாளர் ஏசியா கவுன்செனி ஒரு புத்தகத்தை எழுதினாரு. அதுதான் வார இறுதி ஸ்னைப்பர்கள் அப்படின்ற புத்தகம். அதுல 230க்கும் மேற்பட்ட இத்தாலியர்கள் மாத்திரமில்லாம பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, ஏன் சுவிட்சர்லாந்துல இருந்தும் சிலர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருந்தும் சுவிட்சர்லாந்து தரப்புல இதுவரைக்கும் விசாரணை தொடங்கப்படல. அதுதான் இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்புது. மறுமுனையில பார்த்தா சுவிட்சர்லாந்து மனிதாபிமான உதவிகளை வழங்குறதுக்காகத்தான் ஐநாவினுடைய பணிப்பின் பேரில் பொஸ்னியாவுக்கு போனதாக சொல்லப்படுது. இதுல இன்னும் நடுங்க வைக்கக்கூடிய விஷயம், இந்த மனித வேட்டைக்காரர்கள் தாங்க செஞ்ச கொலைகளை எல்லாம் நினைவு சின்னமாக வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வண்ணமிடப்பட்ட குண்டு உரைகள், அதாவது பிங்க் அப்படின்னா பெண் குழந்தை, நீலமண்ணா ஆண் குழந்தை, மஞ்சள் பெண்களுக்கு, கருப்பு அல்லது நீலம் முதியவர்களுக்கு, சிவப்பு அல்லது பச்சை ராணுவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முன் போராளி என்ன சொல்றாங்கன்னா, அவர் கட்டுப்பாட்டை தாண்டி இருந்தாங்களா, சுட்டத்துக்கு அப்புறமா குடித்து கொண்டாடுவாங்களா, இது அவங்களுக்கு விளையாட்டு மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே இன்னும் முழுமையா நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுக்களா இருந்தாலும் இந்த கதைகள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த போரோட உண்மைகள் இன்னும் முழுமையா சொல்லப்படல என்றதை எடுத்துக்காட்டுது. சாராயேவாவினுடைய அந்த 2 இரவுகள் இன்னும் பல ரகசியங்களை மறைச்சே வச்சிருக்கு. அதனால இந்த உலகம் அதிரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது என்பது முக்கியமானது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.